So question number 5. A wire of length L, area of cross section A is hanging from a fixed support. The length of the wire changes to L1 when mass M is suspended from its free end. The expression for Young's modulus is okay va. So fifth question, ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து ஒரு ஒயரை தொங்க விட்டுருக்காங்க. இது எல்னு ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெயிட்டை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா, வெயிட்டை டபிள்யூங்கிறது மாற்றினதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து எல் டேஷாக மாறியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான யங்ஸ் மாடல்ஸ் வேணும். யங்ஸ் மாடல்ஸோட ஃபார்முலா என்ன? ஒய் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன? எஃப் டிவைடட் பை ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. கரெக்டாக? ஹோல் திங் டிவைடட் பை எப்சிலான்ங்கிறது ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை எல். ஸோ ரைட், இப்போது இப்போ எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வெயிட் வந்து அவங்க எம்னு சொல்லியிருக்காங்க, மாஸ் எம். ஸோ இது எம்னு போடணும். ஸோ இது எம் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வெயிட் வந்து எம்ஜின்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை ஏ டிவைடட் பை டெல் எல்ந்து சேஞ்ச் இன் லென்த். கரெக்டாக? ஸோ லென்த் வந்து எல்லுலேருந்து L1 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ L1 மைனஸ் எல், இதுதான் டெல் எல் டிவைடட் பை எல். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி மாறும்? எம்ஜி டிவைடட் பை ஏ எல் டிவைடட் பை L1 மைனஸ் எல். ஸோ ஆப்ஷன் C is correct.